வந்துட்டியா? வா உட்காரு. இவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணுறது. இப்படியே படுத்து தூங்கிட்டேன். டிராஃபிக் ரொம்ப வேலையோ? நானும் எவ்வளோ நேரம் தான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அதான் படுத்து தூங்கிட்டேன். வா அங்கே பார்த்தியா? ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாரு, எல்லாம் லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்க. நீ தான் இருக்கியா? வா. பப்ளிக் பிளேஸ். என்னடி, அவங்களும் லவ்வர்ஸ் தான். இங்க லவ்வர்ஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களும் வயசானவங்களும் இருக்காங்க. குழந்தைங்க கூட தான். அப்படியா? சரி வா, கடலில் நடந்துகிட்டே பேசுவோம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. வெரி ஜூட். இங்கே எதுக்குடா கூட்டு வந்திருக்க? மேடம் தான் பப்ளிக் பிளேஸ்ன்னு ஃபீல் பண்ணீங்க. சரி அதான். டேய் சரி சரி வெயிட் பண்ண, வந்துடுறேன். டேய் திருநா. கீர்த்தி, எதுவும் பேசாத. உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. வா மேலே போகலாம். கையெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படியே வா. ஏய் எங்கடா கூட்டிட்டு போற? வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? மெதுவா வா, சொல்கிறேன். பார்த்து என்னென்னமோ பண்ற திருநா. மெதுவா அப்படியே டர்ன் பண்ண. பண்ணி வச்சிருக்க? உனக்காக தான். எப்படி? அதுக்குன்னு இப்படியா? ஆமா, நீ கடல்ல குளிச்சு எவ்வளவு டயர்டா இருப்ப, அதனாலதான். நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. காஃபி குடிக்கிற கேப்ல நீ ரிஃப்ரெஷ் ஆயிட்டனா டயர்டா இல்லைன்னு அர்த்தமா? என்னமோ சொல்றான். அப்படின்னா வெளியே போ. வெளியே போகணுமா? எதுக்கு? நான் குளிக்கணும்ல. நானும் உன் கூட கடல்ல தானே குளிச்சேன். எனக்கு டயர்டா இருக்காதா? அதுக்கு அதான் ஸ்கிரீன் இருக்குல்ல, நீங்க அங்க குளிங்க, நான் இங்கே குளிக்கிறேன். அந்த சீனுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. வெளியே கிளம்பு. ஓ மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நான் இப்பயே கிளம்புறேன். ஓ நீ அப்படி வரியா? சரி பாப்போம் பாப்போம். உன்னோட கண்ணியத்தை பார்க்க தானே போறேன்.
தேங்க்யூ. ஃப்ரெஷ்ஷாக இருக்கலே. குருவி அழகா இருக்கே. ஐயோ டேனியல். ஹலோ. சொல்லு டேனியல். நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். நீ எதாவது செக் பண்ணிட்டியா? நீ பார்த்துக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். கீர்த்தி, நீ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கல்ல, அது ஃபுல் டைமா இல்ல பார்ட் டைமா? நீ இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கல்ல, அது ஃபுல் டைமா இல்ல பார்ட் டைமா? பார்ட் டைம் தான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கின? 5 லட்சம். 5 லட்சம். சரி, அப்போ என்ன பார்ட்னரா சேர்த்துக்கோ. என்னது? என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கோ. என்ன கீர்த்தி, யோசிச்சுதான் பேசுறியா என்ன? ஏன், திருடனோட காதலி திருடியா தானே இருக்க முடியும். அதனால என்ன பார்ட்னரா சேர்த்துக்கோ. சரி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். என்ன ட்ராப் பண்ணிடு. அப்புறம் ஒரு விஷயம், இந்த ப்ராஜெக்டோட அமௌண்ட் ஏன் அக்கௌண்ட்லயே இருக்கட்டும். சரி, குட். நமக்கு மேல இருப்பா போட. கீர்த்தி, நீ இங்கே இருக்க. உனக்கு எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணுறது? ஏன் ஃபோனே எடுக்கல? ஃபோனு ரூம்ல இருக்கு. அப்படியா? சரி சரி, என் பாஸ் ஃபோன் பண்ணிட்டாரு. நான் அவசரமாக வெளில கிளம்பணும். பத்திரமா வீட்டில் இரு, சரியா? நான் வரேன். ஒரு முக்கியமான விஷயம், அந்த காசு எடுத்து செலவு பண்ணிடாத. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, பாய். வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். तेना சார், ஆஃபீஸ் போனேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. घर पे क्यों आ रहा है? சார், இந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். இனிமே तुम्हारा दिला करा है? சார், வாடகை கொடுக்கணும் சார். அடுத்த முறை कितना टाइम तुमको वार्निंग करूंगा? சார் ப்ளீஸ் சார். क्या यार, சார் फर्स्ट फोन को अटेंड करो यार. இப்போ வேற 1 மினிட் சார். हम्म ஏய், கட் பண்ணி விட்றேன். பிஸியாக இருக்கேன்னு தெரியாதா? அப்படி என்னடி அவசரம் உனக்கு? சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? சும்மா ஃபோன் பண்ணா முக்கியமான விஷயம் தெரியாதா? சரி, என்ன விஷயம் சொல்லு. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கேன். ஆ? நீ நினைச்சதை விட சூப்பரா வந்திருக்கு. என்னடி சொல்ற? நிஜமாதான். அப்படியா? புது ப்ராஜெக்டா? ஆமா. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்குறீடி. ओके बाय. तेना ये तो फाइनल वार्निंग तुमको. யோ போயா, நீ சொல்லு. आसुम का बच्चा. சரி ஓகே, வந்துடுறேன். இந்த வந்துட்டே இருக்கேன். ஏ கீர்த்தி, நீ இங்கே இருக்க. என்னாச்சு உன் ஃபோனே போக மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. இங்க பாரு, என் ஃபோனே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே,
எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க தனியா அசத்திரப்போ. ஒரு நிமிஷம் இரு, டேனியல் ஃபோன் பண்ணுறான், பேசிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், என்னடா சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலடா. சோப்பா, என்னென்னமோ நடக்குது. சரி டேனியல், நான் கால் பண்றேன். ஏய் கீர்த்தி, என்னடி நடக்குதுங்க? ஒரே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. வீடியோ வேற லெவல்ல ரீச் ஆம். நம்ம கொடுக்க வேண்டிய காசை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா தராங்களாம். யாரடி அவங்க? அதுவா? அது வேற யாரும் இல்ல, என்னோட கொலீக்ஸ் தான். பா, ஓ மை காட். லவ்வர்ஸ்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையா? எங்க மீட் பண்ணி பேசுறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. நான் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். அப்புறம் உன் ட்ரைனிங் தான். அப்புறம் கீர்த்தி, எங்க பாஸ் திடீர்னு வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்கும்போது தான் நீ ஃபோன் பண்ண. உன் ப்ராஜெக்டை பத்தி சொன்னியா? அதை பார்க்கலாம் தான் ஓடோடி வந்துட்டேன். எங்க காட்டு காட்டு, அந்த வீடியோவை பார்க்கணும். அதுக்காக தானே வெயிட் பண்ண. இந்தா பாரு. எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்? செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல. என்னடா வீடியோ பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? என்ன வேற லெவலா இருக்கா? என்ன ரத்தம் கொதிக்குதா? எப்படி எப்படி உன் தங்கச்சின்னா அப்படி எரியுதா? எங்க வீட்லயும் எங்களை கண்ணுக்குள்ள வச்சுதாண்டா வளர்த்தாங்க. லவ் பண்ற பையன் கூப்பிடுறான்னு நம்பி வந்தா அத நீ மிஸ்யூஸ் பண்ணுவியா? அன்னைக்கே உன்னை கொன்னு போட்டிருக்கணும். ஆனா அதெல்லாம் உனக்கு பத்தாதுடா. வேற என்ன பண்றது? எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு. வேற வழி இல்லையே. உன் ரத்தமாச்சே. நீ பண்ண பாவம் உன் தங்கச்சிக்கும் சேரும்ல. டேனியல் உன் தங்கச்சிக்காக கொடுத்த பணம் வேணுமா? வேணாம்ல? போடா. இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்குள்ள அந்த பையனுக்கே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வை. துரோகத்தின் விதை துரோகத்தை கொண்டே முளைக்கும். நம்பி அவளின் மனதை வெல். அவள் மெய் தீண்டாதே.